வணக்கம். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் சரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இன்றைக்கி காலையில் மார்னிங் இஸ்ரேல் விடியற்காலை அவங்களுக்கு ஒரே பரபரப்பு மிகுந்த விடியற்காலையாக இருந்திருக்கு. ஸோ எங்கேருந்து எந்த ஏவுகணை வரும்னு சொல்லி தெரியல. அவங்க இஸ்ரேலில் இருக்க கமாண்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எப்போ எந்த ஏவுகணை எங்கேருந்து வருதுன்னு தெரியாது அவங்க மக்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஷெல்டருக்கு கீழே உங்கள் இரவுகளை கழிங்க, தூங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இஸ்ரேல் இருக்க மக்கள் 70% மேற்பட்ட மக்கள் கிட்டத்தட்ட இப்போ ஷெல்டரில் தான் வாழ்ந்துட்டு இருக்கதா தகவல். அதே மாதிரி நேற்று பல இடங்களில் ஈரான் ஒரே டைமில் இஸ்ரேல் அதாவது ஈரான்லேருந்து இஸ்ரேல் நோக்கி கிட்டத்தட்ட 70லேருந்து 100 மிசைல் அப்படின்னு சொல்லலாம். பல இடங்கள்லேருந்து அவங்க ஈவியிருக்காங்க. அதனால் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் இருக்க புஷ்கர் அப்படின்ற மிசைல் சைட்லேருந்து அவங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. குர்மாதாபாத் அந்த இதுலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கஷான் மிசைல் சைட்லேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஈரானில் இருக்க டெஸ்ஃபுல் மிசைல் சைட்லேருந்தும் மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க ஈரான் நோக்கி. ஈரானில் பார்த்தோம் அப்படின்னா ஹைஃபா ஆயில் ரீஃபைனரி, ஹைஃபாவில் இருக்கிற துறைமுகம், அதே மாதிரி டெல்லவிவில் இருக்க கட்டடங்கள், அதாவது என்ன சொல்கிற மத்திய வடக்கு இஸ்ரேலில் இருக்கிற கட்டடங்கள், அதே மாதிரி ஜெருசலேம், டெல்லவிவ் பக்கத்தில் இருக்கிற பேட்ரியான் நகரம், இங்கெல்லாம் நேற்று சரி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல். ஈரானுடைய தாக்குதலில் டெல்லவிவ் நகரத்தில் இருக்க முக்கியமான கட்டடங்கள், முக்கியமான இடங்கள் ஃபுல்லாக தகர்த்தெறியப்பட்டிருக்கு. ஈரான்லேருந்து அனுப்பிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட 70லேருந்து 100 ஏவுகணைகள் இஸ்ரேலில் பதம் பார்த்துருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி இஸ்ரேல் பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய கப்பல் படை தளபதி சர்தார் ராடன் அப்படின்றவரை இஸ்ரேல் படுகொலை செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஈரானுடைய தாக்குதலில் இஸ்ரேலில் இருக்கிற வெய்ஸ்மன் சயின்ஸ் யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அந்த யூனிவர்சிட்டி ஃபுல்லாகவே பலத்த சேதம் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி ஹைஃபாவில் இருக்கிற ஒரு எலக்ட்ரிசிட்டி நிலையம், அது மின் உற்பத்தி நிலையம், அதையும் ஈரானிய ஏவுகணைகள் தாக்கி அழிச்சிருக்கு. அது பலத்த சேதம் அடைஞ்சிருக்கு. அதை முக்கியமாக பலத்த சேதம் பார்த்தா ஹைஃபாவில் இருக்கிற ரிஃபைனரி இல்லைன்னு பண்ணியிருக்காங்க, அந்தளவு அடி. அதே மாதிரி டெல்லவிவ் நகரங்கள், அந்த நகரங்களில் இருக்கிற முக்கிய கட்டடங்கள் உள்ள சரியான அடி அடித்து ஈரானுடைய ஏவுகணைகள் அடித்து நொறுக்கியிருக்குன்னு சொல்லலாம். அங்கே இருந்து வரும் ட்ரோன் காட்சிகளை பார்த்தா கிட்டத்தட்ட தரைமட்டமாக ஆக்கின கட்டட குவியல்கள். வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஆர்மேனியா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜெய்சங்கர் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அந்த ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்மேனியா வெளியுறவுத்துறையில் இப்போ ஈரானில் போர் நடக்கிறாங்க, நம்ம மக்களை இந்தியன்ஸை பீப்புள்ஸை அங்கேருந்து இடம்பெயர்ந்து ஆர்மேனியாவுக்கு வந்துடுவாங்க. ஆர்மேனியாவிலேருந்து நீங்கள் பாதுகாப்பாக எங்களுக்கு இந்தியாவுக்கு அனுப்பிச்சி வைங்கன்னு சொல்லி அந்த ப்ராஜெக்டை ஆர்மேனியாவோட பேசி ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ நம்ம பீப்புள்ஸ் ஈரானில் இருக்கிற பீப்புள்ஸ் ஈரான் தூதரகம் மூலமாக ஆர்மேனியாவுக்கு வந்துடுவாங்க. ஆர்மேனியாவிலேருந்து நம்ம பீப்புள்ஸ் இந்தியா வர மாதிரி இந்த டாஸ்க்கை ஆர்மேனியாட்ட ஒப்படைச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு மேற்பட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ. تصور علينا دول ومن الليل هني فلوت واو بباتي زيكوك بباتي زيكوك اخي يا بعرض اختي في واحد نزل فوق، بعرض اختي فوق 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 غير يا بوي انا شايف ناس طالعه نازله، اختاروا هاي، خلينا على اثنين نضيف هالبيت. الله حبيبك هذا بين شكلك ميماتا بين ميماتا هو ده كيف يكون كل الحريم
רכבים שנפגעו, כוחות של קריית גת כיבוי נותנים מענה לכיבוי הרכבים. יש לנו פה פגיעה בבית כנסת, פגיעה בבתי קרקע, כוחות של קב"א קריית גת נותנים מענה לכיבוי עכשיו של שני רכבים בוערים, ככל הנראה כתוצאה מרסס. יש לנו פה פגיעה במבנה כמו שאתם רואים, כוחות מתחילים גם בסריקה למציאת לכודים, פצועים, המון כוחות נמצאים במקום. دني قضاء عن ضاع عن بلدين دني بس البارود مالتي البارود ضل البارود